கடைசியா விஜய் அண்ணாவோட வாரிசு கூட கிளாஸ் விட்டோம். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அதுக்கப்புறம் லியோ கோட்லாம் வரும்போது சண்டை கூப்பிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம நண்பராச்சே, எப்படி சண்டை போடுறதுன்னு ஒரு வருஷம் கழிச்சு வரோம். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, அது ஆனந்த கண்ணீர். அட அட அட, எப்பவும் சாரி அஜித் குமார் சார் படம் வருதுன்னா ஊர்ல எல்லாருக்கும் அது ஒரு படம்னு பெருசா கண்டுக்க மாட்டாங்க. பட் ஏகே ரசிகர்களுக்கு அது ஒரு பண்டிகை. பண்டிகையை கொண்டாடுங்கடே. என்னையா ஒரு சின்ன கனவா? ஆனா இப்ப வருது விடாமுயற்சிங்கிற ஒரு படைப்பு. தயவு செஞ்சு யாரும் ஹைப் ஆகிராதீங்க. வேண்டாம், ஹைப் ஆகி ஆல்ரெடி விஜய் அண்ணா கிட்ட கடி வாங்கினது போதும். நிஜமா அஜித் சாரோட ஒரு படத்துக்கு இப்படி வெயிட் பண்ணுவோம், இப்படி அவரோட படம் சாங்க லூப் மோட்ல கேட்போம், எப்படா ரிலீஸ் ஆகும்னு ஒவ்வொரு போஸ்ட்போனுக்கும் காத்துட்டு இருப்போம்னு கனவுல கூட நினைக்கல. நீங்க ஐயோ சர்ப்ரைஸா இருக்கேடா. எங்க சர்ப்ரைஸ் நீ கண்டே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு சரித்திரத்தை திருப்பி எழுதிட்டு இருக்காங்க இந்த மகிழ் சாரும் ஆதிக்கண்ணாவும். ஆதிக்கண்ணாவை பத்தி குட் பை அக்லி வரப்ப பேசிப்போம். இப்ப விடாமுயற்சிக்கு வருவோம். நீ போ, நீ வா. நீங்களா பிரேக் டவுன் படத்தை பாத்துட்டீங்களா என்ன? அந்த படத்தை ஜஸ்ட் சஜஷன்ல வந்திருந்தா கூட பாத்திருப்போம் என்னவோ. பட் அஜித் சார் படம் அதோட ரீமேக்னு தெரிஞ்சதுல இருந்து தெரியாம ஒரு சீனை கூட பாத்திரக்கூடாதுன்னு கட்டுக்கோப்போட காத்துட்டு இருக்கிறேன். மாமா இப்படி என் கையை கட்டி போட்டுட்டீங்களே. அதுக்கெல்லாம் ஒரு விடுவி காலம் பிறந்து இப்ப படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. பா, எவ்வளவு நாள் படத்துக்கு ஹைப் ஏத்த கூடாதுன்னு மகிழ் சாரும் 1008 இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் ட்ரைலரு, சாங்கு, தலை லுக்கு. பட் ஸ்டில் எனக்கு பர்சனலா ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், வழக்கமான செலிப்ரேஷன்ல குட் பை அக்லில பாத்துக்கலாம். பட் விடாமுயற்சி எனக்கு ஒரு பயங்கரமான த்ரில்லரா. அஜித் சாருக்கு மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் மூவினா அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு. ஆனா என்னதான் இருந்தாலும் எல்லாரும் கலாய்க்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் மட்டும் விடவே மாட்டாங்க. எப்போ ஏகே சார் படம் ரிலீஸ் ஆகுதுனாலும் தொண்டையில ஆபரேஷன் காசு கொடுங்கிற மாதிரி ரொம்ப கீழே இறங்கி இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் பாஸ். கத்தி குத்தெல்லாம் வாங்கியிருக்கேன், டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தி, ஆக்சிடென்ட்லாம் ஆயிருக்கு. வந்து கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல பாத்துருங்கன்ற மாதிரி எல்லாம் சென்டிமெண்டலா கவுக்க பாக்குறாங்க. யோ டெம்போலாம் வச்சு கடத்திருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கய்யா. ஓஹோ, டெம்போலாம் வச்சு கடத்திருக்கானாப்பா. படத்தை விட்டுறதான் விடுறீங்க, ஒரு ஞாயிறு சனின்னு வீக்கெண்டா பார்த்து விடக்கூடாது. ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ்ல எல்லாம் லீவ் சொல்லிட்டு வரது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. அப்படியே லீவ் சொல்லிட்டு வந்தா தியேட்டர்ல இது சினரியோ தான் நடக்கும். முன்னாடில விகடன் படத்தோட விமர்சனம் கொடுத்து ரொம்ப கஞ்சத்தனம் பட்டு 5க்கு அதிகபட்சம் 2ல இருந்து 2.5 ஸ்டார் தான் கொடுப்பாங்க. ஆனா இப்போல்லாம் அனிருத்தனா அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காருன்னா ரிலீஸ் டேட் அன்னைக்கு அனியன்னா ஒரு 3 கப்பை தூக்கி காட்டிட்டாலே படம் சக்சஸ்னு நம்ப வச்சுட்டாங்க. ஆமா, அவர் சொன்னாதான் படம் சக்சஸ். சொல்லுவாரு இல்ல நான் சொல்ல வச்சிட மாட்டோம். அப்புறம் எல்லாருக்கும் எத்தனை மணி ஷோ டிக்கெட் கிடைச்சதுன்னு கமெண்ட்ல போடுங்க. எனக்கு முட்டி மோதி 12:30 தான் கிடைச்சிருக்கு. பார்த்துட்டு வந்து படத்தோட ரிவ்யூங்கிற பேர்ல வச்சு செஞ்சிருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.